மக்களே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராம்டனில் உள்ள சிங்கோசி பார்க்கில் இருக்கேன். ஸோ சிங்கோசி பார்க்கில் எனக்கு பின்னாடி உள்ள இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் அந்த தமிழ் ஜெனோசைட் மானுமெண்ட் இங்கே கனடாவில் கட்டப்பட்டது. ஸோ ஏன் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அதிகமான தமிழ் மக்கள் இருக்காங்க. அதுலேயும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழம், அதாவது இலங்கையிலிருந்து வந்த மக்கள் அதிகமாக இருக்காங்களா, அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜாஃப்னால 2021ஆம் ஆண்டு அங்கே கட்டி அந்த மானுமெண்ட் பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக இங்கே கனடாவில் வந்து இதை கட்டியிருக்காங்க. தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த கொடுமைகள், இலங்கை அரசால் நடத்தப்பட்ட கொடுமைகளை எதிர்த்து இந்த மாதிரி இந்த ஒரு இனப்பேரழிவு இன்னமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற குறிக்கும் மூலமாக இங்கே உள்ள பேட்ரிக் ப்ரவுன் அப்படின்ற மேயரினுடைய நடவடிக்கையால் கட்டப்பட்டிருக்கீங்க. இதை மெயின்டைன் பண்ற ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்கள் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர்ல இருந்து வந்ததாக சொல்லியிருக்காரு. மேலே உள்ள அந்த 2 கை பார்த்தீங்கன்னா வந்து சைனால இருந்து கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மானுமெண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த வருடங்களில் வந்து எந்த மாதிரி மேசக்கர் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா 2009 நடந்த அந்த பெரிய இனப்பேரழிவு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 1980களில் இருந்தே ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேசக்கர் இங்கே நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கல்லில் வந்து எழுதியிருக்காங்க.